எந்த கொம்பன் வந்தாலும் 200 தொகுதிகள் வெல்வது நிச்சயம். எத்தனை அணிகள் வந்தாலும் அத்தனை அணிகளையும் வென்று ஒரே திசையில் நின்று இந்தியா கூட்டணியுடைய தலைவராக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் பொறுப்பேற்பார். நான் பகிரங்கமாக குற்றச்சாட்டுகிறேன். எனக்கு அதை பத்திலாம் கவலையே கிடையாது. நாங்கள் எல்லாம் திமுகவினுடைய தொண்டன். எதற்கும் எப்போதும் எதற்கும் அஞ்ச மாட்டோம். இந்த பகுதியில் மக்கள் வாழ்வதற்கு வழி இல்லாம அங்கங்க சின்ன சின்னதா ஒரு குடிசைகள் அமைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இங்கு மின் இணைப்பு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்படிப்பட்ட ஆட்சியிலே இங்க ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு மின் இணைப்பினை பெற்று அந்த மின் இணைப்பில இருந்து வீட்டுக்கு தனித்தனியா கரண்ட் கொடுக்கிறது. கரண்ட் கொடுத்துட்டு அவங்க வாடகைக்கு இருக்கிற காசை விட அதிகமான கரண்ட் பில்லை வசூல் பண்றது. கரண்ட் பில்லை வசூல் பண்ணி இவங்களுடைய சுயலாபத்துக்கும் இவங்களுடைய தேவைகளுக்கும் அதை பயன்படுத்திக்கிறது. வெளியில உதாரணத்துக்கு 8 ரூபாய் 7 ரூபாய் 6 ரூபாய் யூனிட்னா இவங்க கிட்ட டபுள் யூனிட். யாராவது கரண்ட் விற்பாங்களா? தண்ணியை கூட வித்துருவாங்க. கரண்ட் யாராவது விற்பாங்களா? தமிழ்நாட்டிலே கரண்ட் வித்த ஒரே கும்பல் எங்கன்னா இங்க இருக்கிற கும்பல் தான். அப்படிப்பட்ட கும்பல் கிட்ட இருந்து இவங்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று நம்முடைய தம்பி அவர்களும் நேரடியாக சட்டமன்ற உறுப்பினர் என்னை அணுகி கிட்டத்தட்ட 48 பேருக்கு நேரடியாக தமிழ்நாடு மின் வாரியத்தின் மூலமாக இன்றைக்கு நேரடியாக மின் இணைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு சொன்னால் இது உண்மையாக ஒரு வரலாற்று சாதனை. எத்தனை காலம் தான் அடிமை அதிமுக ஆட்சி எல்லாரையும் அடிமையா வச்சு மக்களையும் அடிமையா வச்சிருப்பாங்க. அவங்க ஒன்னா ஒன்றிய அரசு மோடி கிட்ட அடிமையா இருக்கலாம். எங்க தமிழ்நாட்டு மக்கள் உங்ககிட்ட அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் எல்லாம் பெரியாரோட பேரப்பிள்ளைகள். நாங்கள் எப்போதும் யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டோம் என்பதற்கு இதுவே ஒரு சாட்சி. தம்பியோட முயற்சியில் நீங்க 48 பேருக்கு அதை கொடுத்திருக்கிறோம். நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அதற்காக போராடி பெற்றுக் கொடுத்திருக்கிறார். எதுவுமே தமிழ்நாட்டில் சாத்தியம். அதற்கான முயற்சிகள் எடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்பதற்கு இது ஒரு சாட்சியம். அதே போல 48 பேருக்கு போல மீதி 8 பேருக்கு இருக்கு. அதையும் சொல்றேன். இந்த மாதம் அது கொடுக்கப்படும். அந்த 8 பேருக்கும் மின் இணைப்பு இந்த மாதம் கொடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த கால ஆட்சியில எங்க பொது கழிப்பிடெல்லாம் எப்படி இருந்துச்சு என்னன்றது தெரியும். இங்க இருக்கின்ற மக்களுக்கு நிறைய பேருக்கு பொது கழிப்பிட வசதி இல்லை. வீட்டில் அவங்களெல்லாம் காமன் டாய்லெட்டுக்கு தான் போகணும். ஆனா இன்னைக்கு அந்த காமன் டாய்லெட்டுக்கு அதையும் தாண்டி மாற்றுத்திறனாளிகள் சென்று வருவதற்கு வசதியாக அனைத்து ஏற்பாடுகளும் இந்த டாய்லெட் வசதி செய்து தரப்பட்டிருக்கின்றது. அதையும் தாண்டி நம்முடைய மாமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற போது இந்த இடத்துல பஸ் ஸ்டாண்ட் இல்லைன்னு சொல்லி ஒரு கோரிக்கை. அந்த கோரிக்கையும் இன்றைக்கு மாமன்ற உறுப்பினர் மூலமாக நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதையெல்லாம் தாண்டி இங்க இருக்கின்ற குடியிருப்புகள் எல்லாம் தெரியும். நம்முடைய தலைவரோட ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. இன்றைக்கு தாமஸ் ரோட்ல ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் இருக்கின்ற எல்லா குடியிருப்புகளையும் இடித்துவிட்டு புதிய குடியிருப்புகளை கட்டித்தர வேண்டும் என்று நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுத்து அரசாணை வெளியிட்டிருக்கின்றார். அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு ஒரு பகுதியாக நம்முடைய நகர்ப்புற வாழ்விடல் மேம்பாட்டு வாரியத்தின் மூலமாக அடுக்குமாடி குடியிருப்புகள் இடித்துவிட்டு புதிய நவீன குடியிருப்புகளை கட்டும் பணி தொடங்கி கொண்டிருக்கின்றது. அதெல்லாம் கூட ஒரு கும்பல் வந்து நடுவில் புந்து குறுக்கு சால் ஓட்டுறாரு. அதை நாங்கள் சட்டத்தின் ரீதியாக எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றோம். அதை தாண்டி அவர் ஏதோ வந்து குட்டி கலாட்டா பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த குட்டி கலாட்டம் வென்று இன்றைக்கு தமிழ்நாடு ஒன்றிய அரசே வந்து தமிழ்நாட்டை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறது. நீங்கள்லாம் எங்களுக்கு எந்த மூலைக்கு அதையும் நாங்கள் வென்று காட்டுவோம் என்ற நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல காமராஜபுரத்தில் மக்களுக்கு பட்டா பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஏன் இதை பதிவு பண்றேன்னு கேட்டா நம்முடைய திராவிட மாடல் அரசு வந்தப்புறம் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துணை முதலமைச்சர் அழைச்சு ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்னா ஒரு கருத்தை சொன்னார். சென்னை மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் நம்மளுக்கு பட்டா பிரச்சனை இருக்கு. அந்த பட்டா பிரச்சனைக்கு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் தலைமையில குறிப்பாக சென்னையில ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுக்கு தலைவராக துணை முதலமைச்சர் இருந்தார். எல்லா சட்டமன்ற உறுப்பினரையும் அணுகி மக்கள் பிரதிநிதியும் வர வச்சு ஒரு கூட்டத்தை போட்டார். அந்த கூட்டத்தின் போட்டதன் வாயிலாக இன்றைக்கு சென்னையிலே 4 கட்டங்களாக கிட்டத்தட்ட ஒரு 10,000 குடும்பங்களுக்கு மேல் பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளன. அண்மையில கூட அண்ணா நகர்ல உங்களுக்கே தெரிஞ்சுக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3000 குடும்பத்துக்கு பட்டாக்கள் வழங்கப்பட்டது. அதே போல படிப்படியாக அந்த பட்டாக்கள் வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அதற்கான ஜிஓவை தளர்த்தி எந்தெந்த வகையெல்லாம் பட்டா வழங்க முடியும் என்பதை ஆராய்ந்து இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற ஒரே அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏன் கடந்த கால ஆட்சி நீங்க செய்ய வேண்டியதானே? கடந்த கால ஆட்சி நீங்க தானே 10 ஆண்டு காலம் இருந்தீங்க. 10 ஆண்டு காலம் இருந்தப்ப உங்களுக்கு பட்டா வழங்க உங்களுக்கு தோணலையா? நாங்க மட்டும் இதற்கான முயற்சி எடுக்க என்ன என்றால் என்றைக்கும் நடுத்தர மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் உதவியாகவும் பக்கபலமாகவும் இந்த திராவிட மாடல் அரசு தான் இருக்கும் என்பதற்கு இதுவும் ஒரு சாட்சி. அதே போல உரிமை தொகையை பற்றி நம்முடைய சகோதரி தெளிவா சொன்னாங்க. இந்த உரிமை தொகை கிடைக்கலன்னு சொல்லிட்டு சில பேர் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு ஏன் வரல, எங்களுக்கு ஏன் வரல, எங்களுக்கு ஏன் வரலன்னு.
அண்மையிலே நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் உரிமை தொகை யார் யாருக்கெல்லாம் கிடைக்கப்பெறலையோ அதையெல்லாம் பெற்றுத் தருவோம் என்று சொன்னார். அதற்குள்ள இந்த பகுதியில் ஒரு 64 பேருக்கு உரிமை தொகை கொடுப்பதற்கு வழிவகைகள் செய்யப்பட்டு முறையாக மிக விரைவிலே அவர்களுக்கும் அந்த உரிமை தொகை கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. 64 பேர் தான். இது 64 பேர் இங்க இருக்கிற 4 தெரு 3 தெருக்கு தொகுதி ஃபுல்லா எடுத்தனாங்க. சட்டமன்ற உறுப்பினர் எல்லா மனுக்களையும் பெற்று அந்த உரிமை தொகைக்கு அமைச்சராக இருக்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. யார் யாருக்கெல்லாம் உரிமை தொகை வரலையோ மிக விரைவிலே உங்களுக்கு எல்லாம் உரிமை தொகை வரும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்து சொல்கிறோம். இது மட்டும் இல்லைங்க, இங்க இருக்கிற சாலைகள் இருந்து இங்க இருக்கிற குடிநீர் பிரச்சனைகள் இருந்து எல்லாத்தையும் தீர்த்து வைப்பதிலே மாமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் திருமலை அவர்கள் உங்களோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிட மாட்டீர்கள். இது எல்லாம் எதோட வெளிப்பாடு தெரியுமா? ஒன்னே ஒன்னத்தோட வெளிப்பாடு தான். மக்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சகோதரிக்கும் புரிஞ்சுக்கணும். சென்னையில இருக்கின்ற என்னோட மாவட்டத்தில் நம்முடைய மாவட்டத்தில் 21 கவுன்சிலர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் போட்டியிட்டாங்க. 21 மாமன்ற உறுப்பினர்களும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எல்லோரும் உழைத்தோம். இந்த பகுதியில் கூட தேர்தல் அப்ப பல பிரச்சனைகள் ஏற்பட்டது. இந்த தேர்தலிலே எதிர்க்கட்சியில போட்டியிட்டவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பது பல முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அந்த சமயத்தில் நானும் மாமன்ற உறுப்பினராக போட்டியிட்டேன் பக்கத்தில் இருக்கிற வார்டில். ஆனா நான் மாமன்ற உறுப்பினராக போட்டியிட்டேன் அந்த வார்டில் நான் எந்த வேலையுமே பார்க்கல. போலிங் ஆகிறப்ப காலையில நான் நின்ன முதல் வார்டு இந்த வார்டு தான். நம்முடைய மாவட்டத்தில் 21 வார்டுல 21 வார்டும் வெற்றி பெற்றது என்று சொன்னால் அது சென்னை மேற்கு மாவட்டத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பெருமை. எத்தனையோ சூழ்ச்சிகளை மேற்கொள்ள பார்த்தார்கள் இந்த வட்டத்தில். நான் ஒரே ஒரு தான் சொன்னேன், இது சவால். அன்பன் என்கிட்ட சொன்னாரு, நம்ம எந்த வட்டம் ஜெயிக்கிறோமோ இல்லையோ இந்த வட்டத்தை நாம் 100% வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்று போராடினோம். ஆனால் அன்றைக்கும் இந்த மக்கள் எங்களுக்கு பக்கபலமாக இருந்து மிக அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்திலே நம் சகோதரர் திருமலை அவர்களை வெற்றி பெற செய்தமைக்காக இந்த நேரத்தை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்படிப்பட்ட ஒரு மாமன்ற உறுப்பினர் உங்களுக்கு கிடைத்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கு இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆகையால் மகளிருக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த பகுதி என்றைக்கும் திமுக கோட்டை. நான் நேற்றைக்கு பேசிய கூட்டத்திலே கூட சொன்னேன், 1000 இலக்கு என்றால் திமுக, திமுக என்றால் 1000 இலக்கு. எந்த கொம்பன் வந்தாலும் 200 தொகுதிகள் வெல்வது நிச்சயம். எத்தனை அணிகள் வந்தாலும் அத்தனை அணிகளையும் வென்று ஒரே திசையில் நின்று இந்தியா கூட்டணியினுடைய தலைவராக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் பொறுப்பேற்பார் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த சகோதரர் செந்தில்குமார் அவர்களுக்கும் அவருக்கு துணை நின்ற மாவட்டத்தினுடைய துணை அமைப்பாளர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.